கொள்கை எதிரின்னு வாயை திறந்துட்டு அமைதியா இருக்கிற கொள்கை எதிரி நான் இப்பதான் முதல்ல பார்க்க. நடிகரோட பேர் சொன்னா கத்துவாங்க. எதுக்காக கத்துறாங்க, ஏன் கத்துறாங்க? இப்ப விஜய் ரசிகர்கள் பின்னாடி 40 பேர் அனுப்பிட்டாங்க. அங்கதான் மட்டும் நிற்பாங்க. புதுசா வர அரசியல் கட்சி தோன்றவர்கள், புதுசா வந்து அரசியல் கட்சி தோன்றவர்கள்னா இந்த திருப்பரங்குன்றம் உள்ள நடவடிக்கைகள் நம்ம அவங்க நல்லாவே தெரியும். தமிழ்நாடு வந்து ஒரு பக்குவப்பட்ட பூமி, திருப்பி அது பதில் சொல்லும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி பதில் சொல்லுவாங்க தெரியும். ஆனால் இன்னைக்கு பவன் கல்யாணோட ட்வீட்டை பாருங்க. பவன் கல்யாண் ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. பவன் கல்யாண் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, அதாவது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் அங்க இருக்கிற இந்து பக்தர்களால விளக்கேற்ற முடியல என்ற செய்தியை வந்து ஒருதலை பட்சமாக ஒரு ஆந்திர பிரதேசின் துணை முதல்வர், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பதவியேற்ற ஒரு துணை முதல்வர் ஒரு சார்பாக உண்மைக்கு புறமான நிகழ்வுகளை வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் போட்டால் வட இந்தியாவில் இருக்க அனைத்து பேருக்கும் இந்த செய்தி போகும். இந்திரகுமாரோட பேட்டியோ இந்திரகுமாரோட செய்தியோ நம்ம எதிர்வினை ஆற்றுறதுக்கான செய்தி குறிப்புகளோ தமிழ்நாட்டிலே ஸ்பேஸ் கம்மின்னு சொல்லிட்டாரு. வட இந்தியாவில் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அங்கே நடந்த உண்மை என்ன, உண்மை நிலவரம் என்ன, யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? பவன் கல்யாண் சொல்லிட்டாரு. பவன் கல்யாண் சொல்லிட்டா அப்ப என்னன்னா திமுக இந்துக்களுக்கு விரோதி. அப்படி விரோதி என்பது ரைட்டு. ஆனால் வட இந்தியாவில் எப்படி இருக்காங்கன்னா அவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்க? அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கும் போது பிரதான இந்துக்களுக்கு வந்து நியாயம் வழங்காமல் இவங்க தடுக்கிறாங்க என்று ஏற்கனவே மூளை செலவு செய்த பாமர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை இன்னும் பிஜேபி பக்கம் நிலையா நிறுத்துவதற்கான வழிமுறைகளை வந்து இந்த அடிப்படையில் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான். வருங்காலத்தில் உன்னோட சங்கதியினர் வரமாட்டாங்கன்னு சொல்ற அரசியலும் நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா சதி வேலை அப்படி போயிட்டு இருக்கு. அந்த சதி வேலை என்னன்னா, உணராம உட்காந்துருக்க தம்பிகளை வந்து புதுசா வர அரசியல் கட்சி தோன்றவர்கள், புதுசா வந்து அரசியல் கட்சி தோன்றவர்கள்னா யாராவது இளைஞர்கள் பட்டாளன்னா மிலிட்டண்டா இருப்பாங்க பேர். எங்க மருத்துவ ஐப்போ தைராய்டு குறைபாடு இருக்கும். எவ்வளோ சம்பவம் நடக்குது. இதை பத்தியும் செய்தி சொல்லாம கொள்கை எதிரின்னு வாயை திறந்துட்டு அமைதியா இருக்கிற கொள்கை எதிரி நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். இந்த சொல்லுவாங்களே, இதுவா சார் உங்க டக்குன்னுவாங்களே, அந்த ஜோக் பார்த்துருக்கீங்களா? இதுவா சார் உங்க டக்கு. ரணகலம் நடந்துட்டு இருக்கு, ரத்த பூமி நடந்துட்டு இருக்கு, பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, எதிர்வினை ஆட்டிட்டு இருக்கோம், தோல் உரிச்சு பாஜக உரிச்சு காட்டிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு உரிச்சு காட்டிட்டு இருக்கோம்னா, பாஜகவும் அவங்க சங்கி பிரதர்ல இந்த வெங்காயம் பெரியார் சொல்றப்போ வெங்காயத்தை போல உரிச்சு காட்டிட்டு இருக்கோம். எங்கப்பா நீங்க போனீங்க, எங்கப்பா நீங்க இருக்கீங்க? கொள்கை எதிரின்னு அப்படி நீங்க சொல்லும் போது அப்ப அங்க இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், அவர் கூட இருக்க இளைஞரை பார்த்து கேட்கிறேன், ஒரு வார்த்தை நீங்க ஏன்பா வாயை திறக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, பேசுங்கப்பான்னு கதவை தட்டினே இருக்காங்க. 2 days 3 days வெயிட் பண்ணுங்க. எதுனாலும் நம்ம லேட்டாக தான் வருவோம், எதுனாலும் லேட்டாக பதில் சொல்லுவோம். எப்ப எல்லாம் அடங்கினக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வரும். அந்த அறிக்கைக்கு எப்பா அறிக்கையாவது வந்துச்சேப்பான்னு கத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ரைட்டா இல்லையா? அப்ப அந்த உள்ளத்தோடு அது என்னன்னா, வகுப்பறைகள் நீங்க கல்லூரிகள் வளாகத்துக்கு நீங்க போறது இல்லை. இங்க WCC வளாகத்துக்கு, செல்லாமரஸ் வளாகத்துக்கு கல்லூரி மாணவர்கள் எதுவுமே இல்லாம வெறும் பேர் சொன்னாங்க லபோலிபன்னு கத்துறாங்க. சிரிக்க கூடாதோட எனக்கு வருத்தமா இருந்தது. கத்துறாங்க, எதுவுமே இல்லை. நான் பேரை சொன்னா, நடிகரோட பேரை சொன்னா கத்துவாங்க. எதுக்காக கத்துறாங்க, ஏன் கத்துறாங்க, எதனால கத்துறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் என்னால அது உணர முடியுது. நம்மளால போய் பார்க்க முடியும். கத்த முடியாது. கல்லூரி வளாகத்துல கத்துறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு கல்லூரி வளாகத்துக்குள்ள அவங்களோட அரசியலோட புரிதல் கேப் இருக்கா இல்லையா? அந்த கேப்பை இவங்க பயன்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மத ரீதியாக பிளவுபடுத்துறாங்க. அப்ப மத ரீதியாக பிளவுபடுத்தி சிறுபான்மையர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறாங்க. நீங்க குள்ளா போட்டுட்டு பிரியாணி சாப்பிடுறது முக்கியம் கிடையாது பாஸ். ஷோ பீஸ் கிடையாது, இது ஷோ பீஸ் கிடையாது. நீ என்ன அவலன் பண்ணிக்கோ, வில் ஃபேஸ் a consequence சொல்ற முதல்வர் தான் இங்க தேவை. அப்ப நான் உண்மையான ஹீரோஸையும் சூடோ ஹீரோஸையும்
பசங்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப அவசியமா இல்லையா? தோழர்களே, இப்போ இருக்கிற பசங்களுக்கு ரிசர்வேஷன் பற்றி தான் உள்ளே வந்திருக்கான். மெடிக்கல் காலேஜ்லையோ இன்ஜினியரிங் காலேஜ்லையோ இல்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லையோ ரிசர்வேஷனால் உள்ளே வந்திருக்கான். ஆனால் ரிசர்வேஷன் பற்றி தம்பிகளுக்கு கரெக்டாக இல்லையா? இப்போ அதனால தான் நம்ம வந்து ஒரு நடிகர் பக்கம் போகிறாங்க. அப்போ உண்மையான உழைப்பாளி யார், உண்மையான உழைத்தவர் யாருன்னு பசங்களுக்கு ரியல் ஹீரோஸ் பற்றியான எஜுகேஷன் சொல்லல. நாங்கள் செண்பகதோராயன் கேஸ் வரும்போது பெரியார் விஷா மாணவர்கள் வந்து போராட்டத்துக்கு கூப்பிட மாட்டோம். 2 போராட்டம் தான் மாணவர்கள் பங்கேற்றாங்க. பெரியார் நடத்த போராட்டம் ஒன்று வந்து இடஒதுக்கீடான வகுப்பார் இடஒதுக்கீடுக்கான போராட்டம். ஏன்னா அப்போ பெரியார் பார்த்தாரு இதே மாதிரி தான் இங்கே உயர்நீதிமன்ற தீர்ப்பு நீதி கட்சி கொடுத்த வகுப்பார் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுறாங்க. அது அரசியலமைப்பு சட்டத்தை காரணம் கட்டுறாங்க. ரீடிங் என்ன ரீடிங், வேற ரீடிங் கொடுக்குறாங்க. என்ன ரீடிங் கொடுக்குறாங்கன்னா இது சமத்துவத்துக்கும் சமநிலைக்கு எதிர்ப்பானதா, ஈக்குவாலிட்டி ஆர்குமெண்ட் எதிர்ப்பானதுன்னு சொல்லி ஆர்டிகல் 15 கோட் பண்ணி ரத்து பண்றாங்க. அப்ப பல்வேறு விவாதங்கள் நடக்குது. என்ன விவாதங்கள்? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிற கவுண்டர் அஃபிடவிட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் என்ன கொடுக்குறாங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துல அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் படி அனைவருக்குமான சமமான கல்வியையும் சுகாதாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்குன்னு சொல்லி கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது, நேருக்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அப்ப குமாரசாமி ராஜா வந்துடுறாரு, போயிடுறாரு. குமாரசாமி ராஜா வந்துடுறாரு. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தா நேரு ஷாக் ஆயிட்டார். அப்ப ஷாக் ஆனதுக்கு அப்புறம் அவர் குமாரசாமி ஏன் இந்த மாதிரி கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்றீங்க? ஏன்னா ரிசர்வேஷன் பத்தியோ சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தியோ இல்ல மொழி கொள்கை பத்தியோ ராகுல் காந்திக்கு தான் உணருது. எவ்வளவு நேருக்கு தெரியாது, ராகுலுக்கு இப்பதான் தெரிய வருது. இதுவா சார் டக்குன்னு அது ஒரு டக்கு. நம்ம அவங்கள எதிர்த்து தானே களம் ஆரம்பிச்சிட்டோம் ரைட்டா? இப்ப கூட ஏதோ குழப்பம் பண்ணிருக்காங்கல்ல. மாணவர்கள் தனிச்சையாக போராட ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா அதுக்கு உண்டான விழிப்புணர்வை வந்து திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கூட வளாகங்களில் மட்டுமில்ல, மன்றங்கள் மூலம் கல்லூரிக்கூட வளாகம் மட்டும் இல்ல, சமூகத்துல இந்த எக்ஸசைஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்ப தமிழ்நாடோட அரசியல் என்பது திமுகவோட அரசியல் கட்சியோட கொள்கை தான். தமிழ்நாடு இப்போ அரசியல் என்ன, மாநில சுயாட்சி திமுக கொள்கை, தமிழ்நாடு அரசியல் என்ன? இந்தியாவில் யாராவது ஒரு வேற்று மாநிலத்தை ஆள வந்து தமிழ்நாடு என்ன பாலிட்டிக்ஸா பேசுவீங்கன்னா, அவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுவாங்கப்பா, எஸ். அவங்க வந்து மாநில சுயாட்சி பேசுவாங்கப்பா, எஸ். அவங்க மத சார்பின்மை கொள்கையை பேசுவாங்கப்பா, எஸ். அவங்க பகுத்தறிவு சிந்தனை செயல்படுவாங்கப்பா, எஸ். ஏன் முற்போக்கு மாநிலம் தமிழ்நாடுன்னு ஏன் சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தோட கொள்கை தமிழ்நாட்டின் குரலாக மாறின காரணத்தினால்தான் இந்த வாய்ஸ். இப்போ விஜய் ரசிகர்கள் பின்னாடி 40 பேர் அனுப்பிட்டாங்க. அங்கே தான் மட்டும் நிற்பாங்க. நான் சொன்ன எல்லாமே நமக்கு வந்து அப்ரிசியேஷன் பாயிண்ட் கரெக்டாக இல்லையா? ஒரு நடிகரோட அரசியல் கூட்டத்துக்கு கொண்டு போய் கூட்ட நெரிசலில் போயிட்டாங்கப்பா. இங்கே தான் தொழில் இந்த கேப்பை பெரியார் இயக்கத்தில் நம்ம வளர்ந்துட்டனால நம்மளை சுய விமர்சனம் பண்ணவில்லை என்றால் இந்த கேப் இன்னும் பெருசாகவும் தொழில். இப்போ இந்த சூழல் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவை வந்து ரொம்ப வெகுஜன மக்கள் ஊடகங்கள் வைத்து நம்ம அழகா இன்னைக்கு பேசி தமிழ் மக்களோட கருத்து நீரோட்டத்தை ஏதாவது ஒரு குழப்ப பார்க்கறதுல தெளிவுபடுத்துக்கான சூழலை ஏற்படுத்துக்கான தன்மை இருக்குல்ல, இது இழந்துருவோம். அப்ப நம்ம மாணவர்கள் கிட்ட போய் அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு இருக்கு.